ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிற கேம்பிங் வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா மழை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக முடியாமல் போச்சு. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா மழை வராமல் தெரியுது. பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கிட்டு இருந்துருக்கு. சரி பரவாயில்ல பார்த்துக்குவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேம்பிங் ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு மற்றெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கேம்ப் வந்து செட் பண்ணிடுவோம் வழக்கம் போல் எப்பவும் போல். வெளியே எடுத்துக்கிறேன். இருட்டிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சரச்சரன்னு இதெல்லாம் உங்களுக்கு தெரிய எப்படி செட் பண்ணுறேங்கிறத நான் ஃபுல்லாக ஒன்றா செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஒரு ஸ்டிக்கர் எடுக்கிறியா? இது ஒன்று ஒன்றா மடக்கு அப்படியே. நானும் பார்த்தீங்கன்னா நான் 2 வருவேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேம்பிங்கில். இன்றைக்கி வந்து நல்லா வச்சு விட்ருன்னு நினைக்கிறேன் மழை. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறமாட்டி. அங்கிட்டு ஒரு சைடு மின்னிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். எல்லாத்துக்கும் ரெடியாக தான் வந்திருக்கோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா அது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. லைட்டாக ஒரு மலைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒளிகிறோம். நம்மள்ட்ட வந்து கைவசம் ஒரு குடம் இருக்குது. இல்லைக்கிட்டியா? அதே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டிக்கர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ள கோர்த்து எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. வாசப்படி இங்கிட்டு வைப்போமா? இங்கிட்டு தாண்டா வரணும். நம்ம போன வாட்டி இப்படி தான் போட்டுருந்தேன். அப்படியே போடு. நம்ம வருஷம்ல அப்படி தானே போடுறோம். வருஷம் நமக்காக கைவசம் நல்லாயிருக்கும். அதை என்கிட்ட ஒரு ஸ்டிக்கர் கொடு. ஒரு ஸ்டிக்கர் இங்கேருந்து விடா, அங்கேருந்து விடியா? சரி, அங்கேருந்து விடு. வேறு அங்கிட்டு இருக்கு வர்றா பச்சை கலரு. அந்த வாரம் இருக்குது. இங்கே இருக்கும்டா. இத்தனை நாள் கேம்போட வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியலைங்கிற. ஆமாம், வருஷத்தில் ஒரு நாள் போட்டால். ஆமாம், வருஷத்தில் ஒரு நாள் போட்டால் மறந்து போயிருந்தேன். நம்ம கேம்ப் இப்படி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு மக்களே. அதே பார்த்தீங்கன்னா வந்துருச்சா? அப்புறம் ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா அந்த போட்டு எடுத்துக்கிறோம். தள்ளு 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 தள்ளு. வந்துருச்சு. அப்படி விடு. உனக்கு கரெக்டாக இருக்கா? அங்கிட்ட ஒரு அடி வச்சுக்க. அப்போ தள்ளு. ஒரு அடி இருந்தால் போதும். அந்த பக்கம் போதும்டா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த குறுக்கால் ஆப்போசிட்டில் போய் அப்புறம் சுரு போட்டு கொடுத்து எடுத்தாச்சு. பாருங்க, ஒரு சைடு கொடுத்து அந்த பக்கம் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து விட்டு இங்கே கொடுத்து எடுக்க போகிறோம். ரெடியா? நீ டக்குன்னு விடு. கேம்பிங் போடுறதுக்கு மட்டும்தான் இங்கே அது போட்டுட்டோம்னா அவ்வளோ பிரச்சனை இல்லை. தள்ளு 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 மலை. இன்னும் கொஞ்சம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் உண்டு. இது வரை இடிக்குது. அப்படி என்ன கொஞ்சம் லைட்டாக தள்ளு. என்ன இருக்கு? ஒரு அடி வந்துச்சா? அங்கே ஒரு அடி இருக்கா? தள்ளு. போதும். ஓகேவா? ஈக்குவலாக இருக்கா? போய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக எடுத்தாச்சு. பாருங்க, 2 பக்கம் ப்ளஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி மடிச்சு அப்படி எடுத்தோம்னா கேம்பு செட் ஆகிடும். ஓகேவா? மடிச்சிடுவோமா? எங்கிட்ட பஸ் பிடிக்கிற? எங்கிட்ட ஆரம்பிச்சு முடிச்சிடுவோமா? தள்ளுறியா? மடக்குறியா? மடக்கு பார்ப்போம். இரு. மடக்கு இந்த இடத்துல ஒரு கிளாம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அந்த கிளாம்பில் பார்த்தீங்கன்னா மாட்டணும். நான் ஃபஸ்ட்டு மாட்டிக்கிறேன். மாட்டிட்டு ஒரு சைடு மாட்டி பாருங்க. பார்த்தீங்கன்னா அந்த மாட்டியாச்சு. தெரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மாட்டணும். நிறைய கேம்பிங் வீட்டில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இப்போ சொல்லிக்கிறேன் லைட்டாக. ஃபஸ்ட்லேயே மாட்டிடு. ஏதோ சின்ன மாதிரி ஃபஸ்ட்டு திருப்பி மாட்டு. கொடுத்தேன் முடிஞ்சு. 2 கட்டி முடிச்சாச்சியா? அவ்வளோதான். முடிஞ்சு. இரு வரேன். மாட்டிட்டியா நீ? இல்லை மாட்டாங்க. அதே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டியாச்சு. லைட்டாக வந்துருச்சு நம்ம கேம்பு பார்த்தீங்கன்னா. அப்படி இழுத்து மாட்டு லைட்டாக. அதே அந்த குச்சியில் மாட்டினா வேலை முடிச்சு. அப்படியா? மாட்டியாச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட கேம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக செட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 4 போட்டு நான் கிளாம்பை போட்டுட்டு மேலே கட்டிட்டோமே, மேலே முடிச்சு நான் கட்டிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செட் பண்ணியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாம்பு அடிச்சாச்சு இந்த இடத்துல. அதே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டென்ட் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து அந்த உள்ளே வச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு திங்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம கூட எல்லாம் எடுத்து நம்ம உள்ளே வச்சுருவோம். இதெல்லாம் போர்வா தண்ணி இதெல்லாம் அதுக்குலாம் இருக்குது. எந்த கூட எடுத்துடா இல்லை வீட்டுக்குள்ள ஓடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா ரெண்டு செமையாக இருக்குது. என்னதான் பார்த்தீங்கன்னா நம்ம 4-5 வீடியோ போட்டிருந்தாலும் ஃபஸ்ட்டு டென்ட்டு போட்டு இது ஒன்றும் பார்த்தீங்களா அதே மாதிரி இருக்குது. இப்போது என்னன்னு தெரியல, அது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பாடா சும்மா எனக்கு படுக்க போகிறாது என்னடா வந்தது கையை உள்ளே வச்சு அமைக்கிட்டோம். ஐயா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டென்ட்டுக்குள்ள இருக்கான். என்னடா அது லைட்டாக வந்துருக்குறா. ஐயா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்மளோட டெண்டை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வழக்கமாக கொசு வலை, எங்களுக்கு கொசு வலை எல்லாமே இருக்குது. எப்பவும் போல 24 hours சேலஞ்ச் பண்ண சொல்கிறீங்களா? 24 hours பண்ணலாம். ஆனால் பார்த்திங்கன்னா வந்து இது என்ன பண்ணுறது, நமக்கு ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து 24 hours இருக்க முடியாது. ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா வந்து 24 மணி நேரம் இருப்போம். ஓகேவா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து 12 hours சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். அதாவது நைட்டு வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா மணி எத்தனை தெரியுமா? கரெக்டாக வந்து 7 மணிக்கு வந்திருக்கோம். நாளைக்கு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 6:30 மணிக்கெலாம் கிளம்பிடுவோம். என்னடா ரைட்டு. ஓகே தானே? இங்கே 6:56. 6:56 அதான்டா 7 மணிக்கு சொன்னி 6:56. அதுதான்டா கரெக்டாக தான் சொல்லணும். 6:56 தான் சொல்லணும். சரியாப்பா? ஆமாப்பா. ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? சொல்லு டக்குன்னு பிளானை சொல்லு. அடுத்தண்ணே சமையல் தானே. சமையல் தான். என்ன சமைப்போம்? என்ன சமைப்போம்? லிஸ்ட்டு சொல்லு. இட்லி, பூரி, வடை, தோசை, பொங்கல், சப்பாத்தி என்ன வேணும்னு சொல்லி செஞ்சு விட்ருவோம். எது செஞ்சாலும் இதுதான் செய்யலாம். எது வேணால் செய்யலாம். நம்ம செய்யலாம். ரைட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு சமைக்க முடியாது சமைச்சிருவோம். அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டுருவோமா? இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம கேம்பிங்கே வர மாதிரி செஞ்சு விட்ருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமாட்டி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து மெயின் டிஷ் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டோம். மெயின் டிஷ் வந்து சமைக்கிறதுக்கு லேட்டாக நம்ம 2 பேர் தானே, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ சைட் டிஷ் மட்டும் சமைக்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து வெங்காயம் வந்து நடக்கும் போதே தெரியும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டு தெரியும். என்ன பண்ண போகிறோம்னா வந்து முட்டை வந்து ஆம்லெட் பண்ண போகிறோம். அதுக்குதான் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்கோம். வெங்காயம் ஃபஸ்ட்டு உரிச்சு எடுத்துக்கிடுவோம். என்னக்கண்ணா நான் வெட்டி வைப்பேன்னா நீ உரிப்பியா? இல்லை நான் வெட்டிக்கிறேன். ஏன்பா ஏன் ராசா? அதெல்லாம் கண் எரியும். அதனால் ரொம்ப அமைதியாக இருக்குடா. காடுல இல்லை சைலண்டாக இருக்குது. நான் ஒரு ட்ரோன் வாங்கிவிட்டு நாங்கள் இது போட்டு ஏரியா வந்து சுற்றி காமிக்கிங்க. நாங்கள் எந்த மாதிரி இடத்துல கேம்பிங் போகிறோம்னு சுற்றி பார்த்திங்கன்னா சரியான காடு. முட்டை காடு தான். அதுவும் பெரிய பாரஸ் மாதிரி இல்லை, வெறும் கருவை காடு. நீங்கள் வந்து பாரஸ் நினச்சிடாதீங்க, இது வந்து கருவை காடு. கருவேலங்காடு இல்லை, வேலிக்கருவை முட்டை. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் உரிச்சிக்கிட்டு இருக்கோம். சரி, அடுத்து என்ன வீடியோ போடுவோம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போவே நாங்கள் அதுக்கான தயாராகிட்டு இருக்கோம். நிறையா அது கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதான் வந்து போடவே முடியல. ஆள் பார்த்திங்கன்னா எண்ணிக்கை கம்மியாக உள்ளது. எஞ்சி உள்ள நபர்கள் 2 நபர்கள், அவ்வளோதான். அதனால தான் பார்த்திங்கன்னா லேட் ஆகும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் முன்னாடி மாதிரிலாம் ஆள் நிறையா இருந்தால் டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருந்திருக்கோம். அதே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் வெட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னா பொடியாக வெட்ட போகிறோம். வெட்டு மாமனே வெட்டு. பொடிப்படியெல்லாம் சும்மா வச்சு சக்கட்டுன்னு வெட்டு, அவ்வளோதான். அம்மா தானே இருங்க, டக்கு டக்குன்னு சவுண்ட் வர மாட்டேன். விட்டுறேன், ஆனால் ஒத்தரம் விட்டுக்கிறீங்க. நாங்கள் தெரிஞ்ச மாதிரி நாங்கள் வெட்டினோம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி வெட்டினி. என்ன எப்படி வெட்டுற?
பொடியாக வெட்டணும். ரொம்ப பிடிச்ச வெட்டுறியே. நார்மலாக விடு, நார்மலாக வெட்டுறேன். சரி அப்படியே வெட்டு. ரவுண்டாக இருக்குதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து பொடி வந்து வெங்காயத்தை வந்து நறுக்கியாச்சு. இங்கே பாருங்க எப்படி இருக்குங்கிறேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம அந்த கிண்ணத்தில் போட்டுக்கிறோமா உள்ளுக்க. பார்த்தீங்கன்னா ஆம்லேட் ரெடி பண்ணியிருக்கோம். ஆகா, தட்டில் தான் அப்படி போடு போட தெரியுது. ரைட்டு. ஏன்னா நமக்கு 2 முட்டை வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த 2 முட்டையும் பார்த்தீங்கன்னா உடச்சி இதில் ஊற்றிக்கிறோம். இங்கே என்னடா வந்துருச்சு இப்போ. அப்படிலாம் அது ஒன்றதை ஊற்றிடுச்சுடா. அப்படிலாம் பிச்சுக்க கூடாதுப்பா இப்போ உள்ள முட்டையை. ஏன்னா ரொம்ப லைட்டாக தானே தொட்டு உடக்கணும் உடஞ்சி வச்சு. அப்படித்தான் அன்னைக்கு நான் போட்டுக்கிட்டேன். எட்டத்தில் ஊற்றுவோம். இந்த முட்டையை பாரு எப்படி உடைக்கிறேன்னு. நீட்டாக உடைக்கேன் பாரு. இங்கே ஆன் இங்கே காணு. உள்ள முட்டையில் லைட்டாக இருக்குது. ஓகேவா, ரெடியா? ஆஹா, சூப்பர்ரா. இது வேறு எவ்வளோ உள்ளக்க வர எப்படி இருக்குண்ணா? செம்மையாக இருக்கா? கையை பண்ணி கலச்சிருவேன். இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் வந்து கிண்டி கலக்கி விட்டுக்குறோம். பச்சை மிளகா எடுத்துக்கண்டியா? இங்கே மறந்துட்டேன்டா. முட்டை வாங்கிட்டு வந்தேன், பச்சை மிளகா வாங்கிட்டு இல்லை. உப்பையாச்சும் போட்டுக்கிறோம், அதையும் மறந்துடாமல். அதுக்கு பிறகு லைட்டாக அந்த உப்பு போட்டுக்கிறேன். இவ்வளோ உப்பு போட்டோம்னு திங்க முடியாது, கொஞ்சம் போட்டுக்கிறோம். இதுக்கு அக்கி வேறு. லைட்டாக போட்டுக்கிறேன்டா. போதுமா? இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ விட்ரு. ஓகே, அதே அப்புறம் சூப்பை போட்டு கலக்கிடுவோம். ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு நம்ம வந்து சமைச்சு எடுத்துருவோம். வாங்க. அதே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடுப்பு வந்து ரெடி பண்ணிக்கிறோம். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா வந்து போர்ட்டபிள் அடுப்பு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் வந்து மாட்டிக்கிறோம். இங்கடா லாக்கா காணும். ஐயா ஃப்ரெண்ட்ஸ், லாக் மாட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா வந்து அடுப்பை பற்ற வச்சு ஓகேவா, நல்லா தூக்கி வச்சுருவோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கல்லை வச்சாச்சு. வந்து கல் இருந்தால் லைட்டாக சூடு ஏறட்டும். அது எப்படியா வச்சோன்னே எப்படியா சுடுவோம்? கல் ஏறட்டும் தானே சொன்னேன். இல்லை தொட்டு பற்றியா? அதுக்கு தான் நான் இங்கே தொட்டு பார்த்தேன், லைட்டை ஏற்றிக்கிருக்கேன். ஓகேவா? மிளகா மட்டும் எடுத்துக்கொள்ள, பச்சை மிளகா மட்டும் மறந்து மிளகா முடிக்கிறோமா? முடிக்குங்க. குப்பரை கொட்டிட்டீங்கன்னா இந்த எண்ணெயாச்சும் ஊற்றிடுவோம். அதையும் மறந்துடாமல் ஊற்றிடாமடா. தேய்ச்சி விட்றதுக்கு கரண்ட் வச்சு தேய்ச்சி விட்றோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா லைட்டாக காஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றி எடுத்துக்கிறோம். எங்கே எங்கடா ஒரே இடத்துல கிடக்கு? உருளைக்கிழங்கு கட்டினா உருளைக்கிழங்கு கிடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆம்லேட் பார்த்தீங்கன்னா சூப்பராக தயாராகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டுக்குருவோம். பிடிச்சிருக்கு போட அவர் சைடு தூக்கி போட்டேன். வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு மக்களே நம்மளுடைய ஆம்லேட்டு. எடுத்துருவோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்தா இன்னொன்னே ஊற்றிடுவோமா? என்ன விழுந்துடாம என்ன இருக்கு மேடம் அதில்? இல்லை அது லைட்டாக என்ன ஊற்றிக்குவோம்? ஆமாம், அதுக்கு ரொம்ப லைட்டாவா? நான் ஏற்கனவே லைட்டு என்ன ஊற்றிருக்கேன் மேடம், கரலை சேர்த்துக்கிறோம்டா. இப்போ இதை பாரு எப்படி இருக்குன்னு. இதிலாண்டா எல்லா வெங்காயம் இருக்குது.
அதில் வெங்காயம் கம்மியாகிடுச்சு. சரி, இதில் 50 அதில் 50 சரியா? இந்த கத்தியை முதல்ல நல்லா கழுவிடணும்டா. ரெண்டே கழுவிடுவோம் அப்புறமாக்கி. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டுக்குறோம் இதையும். இந்த விட நாற்பது மாதிரி இருந்திருக்குடா. அது இந்த ஒரு சீட்டு கருகி போச்சுடா. அதே அடுப்பு குறைச்சிருவோமா? நீ தடுப்பு தேவையில்லை, கல் சூட்டில் வந்துடும். அந்த இது வந்துடுச்சு. இதெல்லாம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா ஆம்லேட் ஒன்று இது மட்டும் கறி போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மெயின் டிஷ் வந்து நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து சாப்பிட்றோம். நிறைய கீழே வச்சுருவோமா? நல்லா சுடுதுரா. என்ன கலக்கி வச்சுருவோம். இதில் மூடி எங்கடா? இது பார்த்தீங்கன்னா அடுப்பு பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சுருவோம். இன்னும் உள்ளாட கட்டுமா? கை கழிட்டு வா, சாப்பிட்ருவோம். நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து புரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கோம். முன்னாடியும் புரோட்டா தானே வாங்கணும். முன்னாடி ஒரு கேம்பிங் போட்ட ஞாபகம் இருக்கா? புரோட்டா வாங்கணும்னு தெரியல. ஆமாம் ஆமாம் வாங்கணும்டா. அப்போ வந்து 3 பேர் வந்துருந்தோம். 3 பேர் வந்துருந்தா போகும்போது 3 பேர். வேறு ஃப்ரெண்ட்ஸ் பரோட்டா சாப்பிட போகிறோம். சைடிஷ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆம்லேட்டு பார்த்திங்கன்னா இப்போ ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா கேம்பிங்னா வந்து அங்கேயே சமைச்சாது நல்லா இருக்கும். அதை கண்டி சமைக்கணுங்கிற கண்டினே அதை வாங்கிட்டு வந்தோம். வேறு சாப்பிட்டு படுத்துருக்கலாம். என்ன அவனே தனியாக ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். அவன் பார்த்தீங்கன்னா செல்லாது. ஒன்று ஆயாது, ஒன்று தான் அது. ஒன்று அப்படி இருக்குது. 12 ரூபாடா பரோட்டா. நமக்கு உங்கள் ஊரில் மக்களே, உங்கள் ஊரில் பரோட்டா எவ்வளோன்னு சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 12 ரூபா. ஒரு கடையில் 12 ரூபா, இல்லை 10 ரூபா அந்த மாதிரி தான். நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்குண்ணே. நல்லா பூவாக இருந்துருக்கு. ஓகே, நல்லா பிச்சு போட்டு குழம்ப ஊற்றி சாப்பிட்டோம்னா அப்படி தான் மக்களே இருக்கும். எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்னு சொல்லி பரோட்டா பரோட்டா பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்துருக்க தனியாக 2 எடுத்து வச்சாச்சு. இந்த ஆம்லேட்டு நீங்கள் வச்சுக்கிற எடுத்துக்கிறியா? அது பேர் தான் ஆம்லேட்டு. ஓகே, குருமா குழம்பு அது பேர் தான் குருமா. எல்லாருக்கும் தெரியும் வந்துடா. தெரியாது சில பேருக்கு. சில பேர் சைவமாக இருக்கும், சில பேர் அசைவமாக இருக்கும். லவுத்து தரியா? தரேன். உங்கள் ஆள் எதுவும் இல்லை, வேறு எதுவும் கேட்கலையே. லவுத்து தரியா தான் கேட்டேன். அப்படி கிள்ளி சின்னத்துக்க அப்படியே இந்த அளவுக்கு பரப்பிடான். அப்புறம் குழம்பு ஊற்றிக்கிட்டு சாப்பிட வேண்டியதேன். ஊற்றி அப்படியே சொல்கிறேன் வாயிலுங்க. மக்களே பார்த்தா சூப்பராக இருக்குது. கடையில் பண்ணி நல்லா தான் இருக்குது. வீடியோ நான் எப்போதும் சமைச்சு விட்டு ரிவ்யூ சொல்ல வந்தேன், அந்த மாதிரி சொல்லிக்கிறீங்க. நாங்கள் சமைக்கிறது நல்லா தான் இருக்கோம், நாங்கள் பொய்க்கு சொல்ல மாட்டோம். நல்லா என்ன உண்மையாக நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். அதே நல்லா நல்லா சொல்ல முடியும். ஆமாம். வண்டியா வந்தா அது ரைட்டுக்கு வந்துடுது. நான் காட்டு வந்து அப்புறம் ஆம்லேட்டு இந்த ஃபஸ்ட்டு விட்டுனால உனக்கு பாதி எனக்கு பாதி, 2வது விட்டுனால உனக்கு பாதி எனக்கு பாதி. ஏன்னா அதில் வெங்காயம் கொஞ்சம் கூட குறைய இருக்குது. சரியா? இந்தா இப்போ சரிசமமாக இருக்கும்னு சரிசமமாக இருக்கு மக்களே. பங்கு கொஞ்சம் வேறு சொல்லாங்கடா கேட்டாக்கா. என்னடா தேடுற? வெங்காயம்டா. வெங்காயம் இல்லை, என்னத்தை தேடுற? ஒன்றும் தேடல.
அப்போ என்னத்தை பார்த்தேன் பண்ணல ஒரு சைடு எறும்பு மாதிரி இருந்துச்சு கருப்பா. அது கருகி போச்சு. அது சீக்கிரம் வெளியே சொல்லாத. மக்களே பார்த்தீங்கன்னா ஆம்லேட் நாங்கள் சுட்டு ஆம்லேட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் மக்களே. ஆம்லேட்டு உரப்புக்கு மட்டும் மழையாக மட்டும் போட்டேன். என்ன அது பண்ணால் நல்லா இருந்துங்க. ஏன்னா நம்ம நல்லா சாப்பிட்டாச்சு. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபயர் போட போகிறோம். கொஞ்சம் கதன்னு இருக்கும் போட்டோம்னா. நல்லா ஃப்ரெண்ட்ஸோட போனோம்னா நல்லா கேம்ப் ஃபயர் போட்டு ஆட்டம் போடலாம். போனோட பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கரை போட்டு ஆட்டினா ஆட்ட மாட்டோம் மோடா. இன்றைக்கி ஸ்பீக்கர் எடுத்துக்கல. நீங்கள் 2 பேர் தானே என்னத்தை ஆட்டினா சும்மா உட்காந்துக்கிறோம். ஏன்டா அதை அமர்த்தலை லைட் அமர்த்தாது நான் வச்சுங்க. திடீர் திகில் வினாடிகள். விறகு பிடிச்சிருமாடா? பிடிக்கும். ஏன்னா நேற்று மழை வேறு பெஞ்சில்ல முந்தானால காலை இல்லையா? நீ போட்ட வெயில்ல எல்லாம் காய்ச்சிருக்கீங்க. இல்லை நொழுன்னு இருக்கிற விறகு அப்படி தான் இருக்கும். விறகுண்ணா அப்படி தான் இருக்குமா? பட்டோன்னு ஒடிய வேண்டாமா? பட்டோன்னு எப்படி ஒடிய தொட்ட இது ஒன்று இருக்குது. என்ன இதுவா நல்லா காய்ச்சதுன்னா இப்போ ஒடிக்கும் டக்குன்னு சவுண்ட் கேட்குறேன். அது ஒடிக்கும் போது நொழுக்குன்னு ஒடியுது. இல்லை அது அது ஒடியாது. அதான் இன்னும் உடச்சி தெரிச்சிருக்கேன் தனியாக. இது வேறு தெரிக்காம இத்து போன விறகு சொல்லிட்டேன் பாருங்க. அதுக்குள்ளே எப்பட்றா உன்னால் முடியுது? என்ன முடிஞ்சு பழம் நல்லா இருக்குடா. தெரியல வைடா. திடீர்னு குதின்னு எரிஞ்சிட்டு அப்புறம் அமர்ந்துரும்டா. என்ன சின்ன பிள்ளை ஊற்றியெல்லாம் விடுறது ஆடி. சரி சாப்பிட்டேம்மா சாப்பிட்டேன். தீபாவளிக்கு மட்டும் சாப்பிட்டா இருக்கேன். அது சின்ன வதையாக இருக்கும். உள்ள இருக்காது. நல்லா எரியும்ண்ணே. மீதியில் அம்மந்துருக்குறா. உனக்கு என்ன என்ன இதுவாக்கும்? எதுவாக்கும்? வெடியாக்கும். அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஓ சண்டா போதும். ரொம்ப அமர்த்து கிடையாது. அமர்த்துற ரொம்ப கூடாது. சண்டா அமர்ந்துடும். அப்படி நாங்கள் வச்சு வைக்கிறோம் எரியுங்க. அதான் வந்து வச்சுட்டு எப்படி நல்லா இருக்கு. என்ன ஓம் வளர்க்குறியா? ஓம் குண்டாய நமக. குண்டாயிரம் நமக. என்னடா அது புது மந்திரமா இருக்கு? ஜிண்டாய் கண்டா மணியை தின்றேன். ஜண்டா கரெக்டாக மணி 9. கலையை பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி ஆகிட்டு இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா கேம்ப் ஏற்பட்டு உட்காந்துருக்கோம். பயர் மழை வருமாடா? மழை பார்த்தீங்கன்னா இந்த போட்டு ஒரு பக்கம் நிலவு அடிக்குது, ஒரு பக்கம் மின்னல் அடிக்குது. எதை நம்புறது? மின்னலை நம்பாது. மின்னல் இங்கிட்டு நிலா இருக்குது, அந்த போட்டு மின்னுது. சுடு அவனுக்கு சுடலையா? சுடுறேன். அதனால தான் வெறிக்காரா நீ இருக்கிற சரக்கு போட்டேன். கொஞ்சம் தான் வச்சுனான். 2 தான் எடுத்து வச்சுனான். உட்காரம் நைஸாக வைக்கணும். நைஸாக உட்காரம்டா. அப்படியே வாங்க உட்காரும் போது அப்படி இருந்தால் கொஞ்சம் நேரம் உட்காரமாக தோணும். நீ வைக்கிற பார்த்தா எழுந்திரிச்சு ஓடுற மாதிரி இருக்கு. இந்த நானும் தான் வச்சு என்ன சேர்ந்து விடுறேன். அப்படி சொல்ல நீ ஒரு 6 வந்தேன். அது வந்து மழை பெஞ்சா நல்லா இருக்கும். நம்ம மட்டும் பொட்டதில் மட்டும் இருந்தாலும் லைட்டாக குளிரும்டா. போ பனி ஊற்றும் பார்த்தியா? அது அப்போ பற்ற வச்சு குளிர். பனி ஊற்றும் போது நீ கொரட்டோட தூங்கிட்டு இருப்பேன். அப்போலாம் பற்ற வைக்க முடியாது. இந்த மாதிரி சுற்றிருக்கீங்களா நீங்கள் மக்களே?
கொல்லிக்கட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சூப்பர் ரவுண்டாக சூப்பராக தெரியும். நீ சுற்று, நானும் நிறையா சுற்றிருக்கேன்ப்பா. இந்த இதுக்கு சுற்றுவா எதாவது சொல்லுவாங்களே, மரவள்ளியா இந்த மாதிரி சொல்லுவாங்களேடா, அதுக்கு பேர் மாவள்ளி. அந்த பனை மரம் இருக்குனடா, பனை மரத்தில் அந்த நச்சு விட்டு எரிச்சு விட்டு நச்சு விட்டு கட்டையில் சுற்றுவா தெரியுமா? அந்த மாதிரி தான் சுற்றுவா, நல்லா இருக்கும். அது நம்ம இப்போ சுற்றுவோம். நெருப்பு பறந்து இதில் விழுந்துடாமண்ணா. பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு. நம்ம கேம்ப் ஏரியா உட்காந்துருந்தோம். உட்காந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தூங்க போகிறோம். போமா உள்ளுக்க வீட்டுக்குள்ளே போடா உள்ள. எல்லாத்தையும் வெளியில் அள்ளி போட்டாச்சு. போர்வை மட்டும்தான் இருக்குது. எனக்கு இந்த வாரம் அந்த வாரம் வழக்கம் போல் இடத்த எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தூங்க போகிறோமே. எனக்குலாம் என்னதான் வெயில் அடித்தாலும் மழை அடித்தாலும் போத்தினா தான் எனக்கு தூக்கம் வரும்டா. எனக்கு அப்படி இதெல்லாம் தோற்றிட்டேன். போத்தினா வெயில் காலத்துலேயும் சரி மழை காலத்துலேயும் சரி இழுத்து போத்தினா நமக்கு தூக்கம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் நைட். குட் நைட். எப்போ அந்த வீடியோ பார்ப்பீங்க தெரியாது, இருந்தாலும் குட் நைட் சொல்லிக்கிறேன். ஓகேவா? இதுதானே காலையில் மீன் சந்திப்போம். இது ஒரு பூச்சி. பூச்சி என்ன பூச்சிடா? ஏண்டா மலைப்பூச்சி. மலைப்பூச்சி இலப்பூச்சி வெளியில் விட்டுருவான். ஓகே, குட் நைட். குட் நைட். அப்பாடா லைட்டை வந்துடுவேன். நான் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பார்ப்போம். விரலே பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு. இந்த நிலா மட்டும் போகாமல் இருக்குது. நல்லா விடிஞ்சிருச்சு. நல்லா விடிஞ்சிருச்சு. போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி ஒன்று உடச்சிட்டு வந்திருக்கேன் பல் விளக்குறாங்க. பல் விளக்கிட்டு பார்த்தேன் டீ போகிறப்போம். டீ போட்டு குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதேன். மணி பார்த்திங்கன்னா மணி 6 மணிக்கு ஆயிடுச்சு. நமக்கு என்ன எந்திரியலை, என்ன தூங்கிட்டே இருக்கேன். அடே எந்திரி முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டீ போட போகிறோம். பார்த்தீங்கன்னா அடுப்பு செட் பண்ணிட்டு டீ போட்டு குடிச்சிடலாம். டீ கிடையாது, பால். டீ தூள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ள. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பால் பவுட்ரு இருக்குது, அதை போட்டு நம்ம குடிக்க வேண்டியது. பார்த்தீங்கன்னா சின்ன கிண்ணா இருக்குது, அதான் போட போகிறோம். எந்திரிக்கலையாடா அண்ணா, நீ மணி ஆயிடுச்சுடா. அந்த மூஞ்சி கழுவு பண்ண வழக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பு பற்ற வச்சுருவோம்.
பற்ற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஓகே கொஞ்சம் 2 பேருக்கு வந்துன்னா தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்படியே வச்சு கொதிக்க வச்சுருவோம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. பார்த்து பாலை கொட்டிக்கிடுவோம். தண்ணி கொதிச்சக்கப்புறம் தான் பால் கொட்டுறது. இறக்கிட்டு கொட்டவா எல்லாச்சும் கொதிக்க வருது இல்லையா? முறிஞ்சு போயிடும். முடிஞ்சு போயிருமா? கொட்டு எனக்கே தெரியாது. உனக்கு தெரியாதா? நான் வந்து பால் பாக்கெட்டில் வந்து பால் பாக்கெட்லேயே போடுவேன். பவுடரில் போட்டதில்லை. இல்லையே கொட்டிடுவா? கொட்டு எல்லாத்தையும் கொட்டிடுவா? சும்மா கொட்டு. பவுட்ரு கொட்ட பார்த்தீங்கன்னா பால் மாறிக்கிட்டு கலர். அப்புறம் சடுப்பை அமுத்திக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. வீட்டுக்கு பால் காய்ச்சியாச்சு. எந்திரிக்கல நின்னா எந்திரி. நான் டீயே போட்டு முடிச்சிட்டேன். பாலே காய்ச்சிட்டேன். நீ என்ன பண்ணுறேன்னு எந்திரிக்காம. என்ன சீனி போடலை. சீனியை போட்டு ஆற்றிக்கிறோம். சர்க்கரை சர்க்கரை என்ன அக்கறை. சீனிலாம் எடுத்துக்கொண்டு கை வசம். நைட்டு சமைக்க முடியாமல் போச்சு. ஆள் நிறையா இருந்தால் நல்லா அங்கேயே சமைச்சிருக்கலாம். பிரியாணிலாம் கண்டலாம். நைட்டு பிரியாணி சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. செய்யணுமே. அது வந்து வாய் இருக்குங்க சொல்லக்கூடாது. இருக்குங்கிறாண்டி பேசக்கூடாதுங்க இல்லையா? உனக்கு எவ்வளோடா சீனி நிறையா வேணுமா கொஞ்சம் வேணுமா உனக்கு? கொஞ்சம் நிறைய கொஞ்சம் கம்மி. ஓரளவுக்கு நான் மீடியமாக போட்டிருக்கேன். மீடியம் பரவாயில்ல. மீடியமாக தான் போட்டிருக்கேன். நல்லா ஆற்றிக்கிடுவோம். ஆற்றி போகிறேன் இன்னைக்கு. சுட பால். டக்குன்னு மூஞ்சியை கழுவி பல்ல கழுவிட்டு வா. இல்லை பல்ல வலிக்க முடியல. மூஞ்சி கழுவி இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு வாடா. எந்திரிச்சு வாடா. முதல்ல நானும் எந்திரிச்சிலேருந்து கத்துறேன் மக்கள். இப்போ தான் எந்திரிச்சு வச்சேன் போகிறேன். என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன். நிறையா தண்டா இருக்குது கொஞ்சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. பால் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. நம்ம போட்டது நல்லா இருக்குடா. நம்ம சமைக்கிற கம்பத்துறை யாருனாலையும் போட முடியாது. ஏன் வந்துட்டேன். நான் போட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து குடிச்சிட்டு சொல்லு. சியர்ஸ் சொல்லவே இல்லை. சியர்ஸ். ஊடுக்குற மேல முக்கிய மக்களே பார்த்திங்கன்னா வந்து நமக்கு டெண்டு வந்து இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். நம்ம வந்து அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா பிரிச்சுருவோம். நெக்ஸ்ட்டு எடுத்து எப்போ டெண்டிங் வீடியோ பிடிச்சிருக்கா இல்லை வேறு மாதிரி டிஃபரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோமா இல்லை இதே கண்டினியூ பண்ணுவோமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா அடுத்த தடவை கேம்பிங் போடும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிடுவோம். என்ன குக்கெலாம் நல்லா போயிட்டு இருந்துச்சுடா. நிறைய தெரியுதா எங்கே போய் இருந்துச்சு. நான் பார்க்கல, இப்போ தான் பார்த்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் முடிஞ்சு நம்ம பார்த்தீங்கன்னா பேக்கப் பண்ண போகிறோம். பேக்கப் பண்ணுற பார்த்தீங்கன்னா டைம் லாப்ஸில் போட்டு வரேன் பாருங்கள்.
எல்லாம் பேக்கப் பண்ணியாச்சு. நீங்கள் யாருங்க ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டோம். நம்ம 2 போட்டுருந்தோம். நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து எடுத்தாச்சு. வந்து நான் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சூரியன் வந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு பின்னாடி பாருங்கள், அது போய் பாருங்கள், கொக்கு வரந்துக்கிட்டு இருக்கு, தெரியுதா மேலே? இங்கே தெரியாது இந்த இடத்துல. இதுக்கு நேராக போயிட்டுருக்கு, நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. சூரியன் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காப்புல நம்ம ஆளு. எத்தனை 6:30 வருது, லேட்டு இருந்துப்பா அன்னைக்கு. அது எப்போதும் போலதான் வருது. நம்ம விளையாட வந்துருச்சிட்டோம்ங்கிறியோ. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நீங்கள் எப்போ இருக்கு அப்படிங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வேலையை சந்திப்போம். டடா, பை பை.